ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போகின்ற ஸ்தலம் சென்னையின் காவல் தெய்வம் பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். தமிழகத்தின் காவல் தெய்வங்களில் ஈஸ்வரன் பட்டத்தோடு இருப்பவர் முனீஸ்வரர். மக்களின் பயத்தை போக்கி தீமைகளை அகற்றி பாதுகாப்பு தரும் சக்தி உடையவர் என மக்கள் நம்புகிறார்கள். சென்னையில் மிகவும் பிரபலமான முனீஸ்வரர் கோவில் ஒன்று உள்ளது. அதுதான் பாடிகார்ட் முனீஸ்வரர் கோவில். இந்த கோவில் சென்னை பல்லவன் சாலை பகுதியில் ராணுவ வீரர்கள் குடியிருப்பு பகுதி அருகே அமைந்துள்ளது. கோவிலின் வரலாறு 1860ஆம் ஆண்டு ஆற்காட்டில் இருந்து சென்னைக்கு வாழ்வாதாரம் தேடி வந்த மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக முனீஸ்வரரை கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. முதலில் இந்த முனீஸ்வரர் சென்னை தலைமை செயலக வளாகத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள பல்லவன் பணிமனை முன்பு பிரசித்தி செய்யப்பட்டார். அப்போது அந்த பகுதியில் பல்லவன் பேருந்துகளுக்கு பாடி கட்டும் வேலை நடந்ததால் அந்த முனீஸ்வரர் பாடிகார்ட் முனீஸ்வரர் என்று அழைக்கப்பட தொடங்கினார். ஆங்கில அதிகாரிகளுக்கு நடந்த அதிசயம். அந்த காலத்தில் அந்த பகுதியில் ஆங்கில அதிகாரிகள் குடியிருப்பு இருந்தது. ஒரு அதிகாரி இந்த கோவிலை அகற்ற உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் அவர் விபத்தில் சிக்கி கடுமையாக காயமடைந்தார். அங்கிருந்த மக்கள் முனீஸ்வரரை வணங்குங்கள் என்று அறிவுரை கூறினர். அவர் கோவிலை அகற்றும் உத்தரவை திரும்ப பெற்றார். முனீஸ்வரரை வணங்கிய பிறகு அவர் குணமடைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்திற்கு பிறகே முனீஸ்வரர் மிகுந்த புகழ் பெற்றார். வாகன பூஜைகளுக்கான பிரபலமான கோவில். சென்னையில் புதிய வாகனங்கள் வாங்கும் பலரும் முதலில் இந்த கோவிலுக்கு வந்து வாகன பூஜை செய்வது வழக்கம். ஐதீகம் என்னவென்றால், இந்த கோவிலில் வாகன பூஜை செய்தால் அந்த வாகனம் பாதுகாப்பாக இருக்கும், விபத்துகள் இல்லாமல் பயணம் நல்லபடியாக இருக்கும், அந்த வாகனம் நிரந்தரமாக உரிமையாளரிடம் இருக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. தனித்துவமான வழிபாடு என்னவென்றால், முனீஸ்வரருக்கு மக்கள் பலவிதமான படைப்புகளை சமர்ப்பிக்கிறார்கள். எலுமிச்சை, சுருட்டு, கோழி, மதுபானம், பொங்கல், இவை அனைத்தும் மக்களின் நம்பிக்கையும் பக்தியும். முனீஸ்வரர் உண்மையில் மக்களின் கடவுள் என்று பலர் கருதுகின்றார்கள். முனீஸ்வரர் என்பது வெறும் கோவில் தெய்வம் அல்ல, அவர் மக்களின் காவல் தெய்வம். பயம் இருக்கும் இடத்தில் தைரியம் தருபவர், தீமை வரும் இடத்தில் பாதுகாப்பு தருபவர். அதனால்தான் இன்று வரை சென்னை மக்கள் எந்த நல்ல காரியத்திற்கு முன் பாடிகார்ட் முனீஸ்வரரை வணங்கிதான் தொடங்குகிறார்கள். முனீஸ்வரர் அருள் இருந்தால் பாதை எதுவாக இருந்தாலும் பயமில்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.